கேப்டன் நினைவிடத்தில் எம்.எஸ். பாஸ்கர் செய்த செயல். பார்க்கிங் படத்துல நடிச்ச எம்.எஸ். பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காரு. 40 வருட சினிமா வாழ்க்கையில அவர் ஏற்று நடிக்காத கேரக்டர்களே கிடையாது. சின்னத்திரை, வெள்ளித்திரை, விளம்பரங்கள்னு மல்டி டாஸ்கிங் பண்ற அவர் ஒரு மிகச்சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட. சினிமாவில் ஆரம்ப காலத்துல இவருக்கும் மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்குமான உறவு ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. கேப்டனை இவர் எப்போதும் அண்ணனும், அவருடைய மனைவி பிரேமலதாவை அண்ணினும் கூப்பிட்டு பழகினவர். அரசியல்ல காலடி எடுத்து வச்சதும் எங்கே தன்னால வாய்ப்பு பறி போயிடுமோன்னு நினைச்ச கேப்டன் பாஸ்கரை தன்னை பார்க்க அடிக்கடி வர வேண்டாம்னு அக்கறையா அட்வைஸ் பண்ணதா அவரே பல பேட்டிகள்ல ஷேர் பண்ணாரு. இப்படிப்பட்ட நிலையில இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால தேசிய விருதை வாங்கின கையோட கேப்டன் ஆலயத்துக்கு வந்த எம்.எஸ். பாஸ்கர் அவர் நினைவிடத்துல விருதை வச்சு கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டாரு. அதை தொடர்ந்து அவருடைய மனைவி பிரேமலதா கையில அந்த விருதை கொடுத்து போட சொல்லி தன் மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்தினாரு. இதை பார்த்த ரசிகர்கள் கேப்டனுடைய நிஜமான விசுவாசி தம்பின்னு எம்.எஸ். பாஸ்கரை புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆக்சுவலி அவருடைய திறமைக்கு இந்த விருது எப்போதோ கிடைச்சிருக்க வேண்டியது. காலம் கடந்து கிடைச்சிருக்குன்னு வருத்தமா கமெண்ட் பண்ணாலும் கூடவே தங்களுடைய வாழ்த்துக்களையும் பதிவிட்டு வராங்க.